ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சேமியா பிரியாணி. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பிரியாணி, பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், சிம்பிளாக எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இனிமேல் மார்னிங்கும் பிரியாணி சாப்பிட்லாம். ஸோ வாங்க பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செய்கிறேன். அப்புறமேட்டுக்கு மசாலா ஐட்டம், இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப கம்மியான பொருள் தான். அதே சமயம் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த சேமியா நான் வந்து ஃபேவரட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். தாளிக்க 1 ஸ்பூன் அளவு நெய், 2 ஸ்பூன் ஆயில், 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கோம். இப்போது பச்சை மிளகா, இந்த மல்லி இலைலாம் வந்து நல்லா வதங்கினதை பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கிது. இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நைஸாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். நீளமாக நறுக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம்னா 2 தக்காளி சேர்த்து இப்போ தக்காளியும் நல்லா வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கப்ப இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா என்னென்ன போட போகிறோன்னு பார்ப்போம். மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு டேஸ்ட்டு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போது நான் எவ்வளோ சேமியா எடுத்தனோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். 2.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப் அளவு மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிருக்கோம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் வெரி லாஸ்ட் ஸ்டேஜில் சேருங்க. இப்போது இது கொதிச்சிட்டு இருக்கப்போ நான் சேமியாவை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே வறுத்ததாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நல்லா உதிரியாக சேமியா வரும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸ் எப்படி நீளமாக உங்களுக்கு உதிரியாக வருமோ அதே மாதிரி எஃபெக்டில் இருக்கும். இப்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. நீங்கள் சேமியாவுக்கு நிறைய தண்ணி மெஷர் பண்ணாமல் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொலன்னு குழஞ்ச மாதிரி ஆயிரும். தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா வேகாத போல் இருக்கும். அதனால் சேமியாவை எதில் போடுறீங்களோ அந்த டம்ளர், கப் அது மாதிரி கரெக்டாக அதில் போட்டு 1 கப்னால் அதுக்கு 2 கப் இல்லைனா 1.25 கப் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு முட்டையை நடுவில் சேர்க்குறேன். இந்த முட்டை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். நீங்கள் முட்டை போடாட்டி இதில் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் முட்டை போடுறதுனால வேறு எந்த வெஜிடபிள்ஸும் போடுறதில்ல. முட்டையை போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுட்டு திருப்பி இதை மூடி வச்சிடணும். எகெயின் 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முட்டை அங்கங்கே வெந்திருக்கும். அதை வந்து எல்லாத்தோடையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி எல்லாமே ஒன்றொன்னா நல்லா உதிரியாக நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக வரணும். இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெங்காயத்தாள் இல்லைனா மல்லி இலை, இது 2ஐயும் வந்து நீங்கள் நைஸாக சாப் பண்ணி இது கூட லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு நீங்கள் மூடி வைக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு எதில் வைக்கிறீங்களோ அந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட சேமியா பிரியாணி, சேமியா எக் பிரியாணி, சேமியா தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பல நேம் இருக்குது, அதனால தான் நான் எல்லா நேமும் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸை நம்ம இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.